காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் டு நைட் என்னோட ஃபுல் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ காலையில் 6:00 ஆகுது. வெளியே வந்து சில்லுன்னு காற்று வாங்கிட்டு சும்மா ஒரு வாக் போயிட்டு இப்போது கீழே போய் டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காலையில் எங்கள் வீட்டில் வந்து வெளியே வந்த உடனே டோர் ஓப்பன் பண்ண உடனே எதிரில் பெருமாள் கோயில் தான் தெரியும். அது வந்து பயங்கர பாசிட்டிவ் வைப் தான். எனக்கு எப்போவுமே டெய்லி பார்த்துட்ருக்கேன். ஆனால் எப்போ பார்த்தாலையும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். போய் கேட்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கிச்சன் வந்துட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ண வேண்டிய வெசல்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து அழுகிற சத்தம். யாருன்னு பார்த்தா கவி எழுந்திரிச்சிட்டு இருந்தா. அவங்கள கொஞ்சம் நேரம் சமாதானம் பண்ணி உட்கார வச்சுட்டு டிவி போட்டுட்டு நான் பாட்டு என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலைல டிஃபனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்லி மாவு ப்ளஸ் சட்னிக்கு ரெடி பண்ண போகிறேன். சட்னிக்கு வந்து பீர்க்கங்காய் சட்னி செய்யலான் இருக்கேன். இட்லி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டு சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சா அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன், இல்லாட்டி எனக்கு டயர்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு பீர்க்கங்காய் சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, பீர்க்கங்காய், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, அப்புறம் இஞ்சி இருந்தால் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டா சட்னி ரெடி. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சு கொட்டி இறக்கியாச்சு. அகைன் ஒரு அழுகிற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம குட்டி இறங்கி வந்து உட்காந்துட்டாங்க. நான் அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் பார்த்தா நான் வர வரைக்குமே அழுதுகிட்டு இருந்தாங்க. எங்கள் சிஸ்டர் பால் வாங்கி காய வச்சு வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு பாப்பாவுக்கு 2 பேருக்குமே பால் கொடுத்தாச்சு. குடிச்சிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு ஒருத்தர் டிவி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. 2 பேர்கிட்டையும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு உள்ளே வந்தால் கிச்சன் ஜன்னல் வழியாக நமக்கு வீட்டுக்கு எப்பவும் வர கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. இவர் வந்து அப்பப்போ சாப்பிட ஏதாவது இருந்தால் எடுத்து சாப்பிட்டு கிளம்பிடுவார். இன்றைக்கி வந்து பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி பிள்ளையார் பூஜைலாம் பண்ணிவிட்டு சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு மதியம் வந்து படைச்சி சாமி கும்பிடணுங்கிறதால எல்லாத்தையும் காலையிலே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா பசங்க இருக்கிறதால நம்மளால் அவங்கள வச்சுட்டு எல்லா வேலையும் ஒரே டைமில் பண்ண முடியாது. ஸோ மார்னிங்கே கொஞ்சம் இந்த வேலைலாம் முடிச்சு வச்சிட்டோம்னா அப்புறம் படைக்கும் போது நம்ம அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். பாப்பாவுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் டெய்லி ஏதாச்சும் ஒரு புக் ஒரு 2 பேஜ் ஒரு பேஜ் ஆச்சு கொஞ்சம் அது எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் படிக்கிறது. ஸோ ஏதாச்சும் ஒரு புக் வந்து படிப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு பிடிச்ச புக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்பப்போ கொஞ்சம் நேரம் புக்ஸ் படிச்சுட்டு அப்புறம் மோஹித்க்கு எக்ஸாம் இருக்குது இல்லையா, அவனை கொஞ்சம் நேரம் படிக்க வைக்கணும். எக்ஸாமுக்கு அவன் ரெடி பண்ணணும். அவர் இப்போ லேட்டாக எழுந்திரிச்சு தான் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு குட்டீஸ் 2 பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வீட்டு விட்டு வெளியே வந்தாலே 2 பேருக்கும் நல்லா ஜாலி தான். கொஞ்சம் நேரம் வெளி காற்றெல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்துச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் மாமியார் வந்துட்டு சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் சமையல் சாமிக்கு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் இவங்களை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். நானும் என்னோடய சிஸ்டரும் கொஞ்சம் நேரம் பொறுத்து டைம் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி வந்து சாமிக்கு படையல் போட்டு தீபாரத்தனை காட்டியாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் கூப்பிட்டு சாமி கும்பிட்டோம். இதுக்கெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க 2 பேருமே. எல்லோரும் அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு மோஹித் ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்காக ஸ்கூல் கிளம்பியாச்சு. அதுக்குள்ளே கவி பாப்பா ஒரு குட்டி நேப் போட்டாங்க. அதுக்குள்ளே மோஹித் 2 ஹவர்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்தாச்சு. கவி பாப்பாவும் தூங்கி எழுந்துட்டாங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வெளியே போய் செடிக்கு கவி கஷ்டப்பட்டு பெரிய அன்னக்குடையில் தண்ணி ஊற்றுனாங்க. மோஹித் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டான். பசங்களோட விளையாடிட்டு இருந்தாங்க எல்லோரும் மொட்டை மாடியில். அதுக்கப்புறம் விளையாடி முடிச்சுட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் மோஹித் வந்து நெக்ஸ்ட் டே எக்ஸாமுக்காக படிக்க உட்கார வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தாங்க. கவி கொஞ்சம் சமத்து தான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க. நான் மோஹித்துக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், மோஹித் படிச்சுட்டு இருந்தான். நைட் டிஃபனுக்கு வந்துட்டு மல்டிக்ரெயின் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தோம். மார்னிங்கே ஊற வச்சு மாவு அரைச்சி எடுத்துட்டாச்சு. பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றதால காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுப்போம். இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சு. ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் 2 பசங்களுக்கு அம்மாவாக ஃபுல் டே பிஸியாக இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.